ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எஸ்கியூஎல் சர்வர் எப்படி ஒர்க் பண்ணுது. இது வரைக்கும் எஸ்கியூஎல் சர்வரை பற்றி இன்ட்ரோடக்ஷன், ஸோ அதில் உள்ள டைப்ஸு, ஸோ எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ எஸ்கியூஎல் சர்வருக்குள்ளே எப்படி அந்த டேட்டா ப்ராசஸிங் நடக்குது, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல் கொரி. ஸோ நம்ம காலைல ஒரு கொரி டைப் பண்ணோமா, என்ன டைப் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 2 கொரி டைப் பண்ணோம். என்ன டைப் பண்ணோம்? கிரியேட் டேட்டா பேஸ் ஒரு நேம் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருந்தோம். ஓகேவா? ரெண்டுமே கொரி, அதுதான் கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம எஸ்கியூஎல் டேட்டா பேஸோட சர்வரோட ஆப்ரேஷன். ஸோ அதில் முதல்ல எஸ்கியூஎல் கொரி. ஸோ கொரி நம்ம டைப் பண்ண உடனே நமக்கு டைப் பண்ண உடனே என்ன பண்ணோம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோமா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் வந்ததா, கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எஸ்கியூஎல் கொரியை முதல்ல டைப் பண்ணணும். அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா கொரி லாங்குவேஜ் ப்ராசஸர். ஸோ இதான் வந்து கம்பைலர்னு சொல்லுவோம். கம்பைலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பைலர், இன்டர்பிரிட்டர், எஸ்ஸா நோவா? சரி, நீங்கள் டோட்டலாகவே டிபார்ட்மெண்ட்டு வேறுங்கிறதுனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தான். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது எரரை கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஜின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எரரை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கொரி டைப் பண்ணுறோம், சரியாக டைப் பண்ணால் அவுட்புட் வந்துருச்சு. தப்பாக டைப் பண்ணால், இப்போ கிரியேட் டேட்டா பேஸுக்கு பதிலாக கிரியேட்டு டேபிள் ஏதோ ஒரு கொடுக்குறேன். ஸோ கிரியேட்டு எஸ்கியூஎல் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அப்படி ஒரு கொரியே கிடையாது. ஸோ தப்பான கொரியை நம்ம டைப் பண்ணோம்னா அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை கண்டுபிடிக்கிற அந்த இன்ஜினுக்கு பேர் தான் கொரி லாங்குவேஜ் ப்ராசஸர். ஸோ இதுக்கு வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா பார்சர் ஆப்டிமைசர்லேருந்து வருது. ஸோ பார்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற அந்த கொரி சரியான கொரியான எரர் செக் பண்ணணும். ஸோ எரர் இல்லாமல் சரியான கொரியை டைப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணோம். ஸோ அந்த எரர் இல்லாமல் சரியாக இருந்ததுன்னா ஆப்டிமைசர் என்ன பண்ணோம், ஆப்டிமைஸ் அப்படின்னாலே சீக்கிரமாக முடிக்கிறது அந்த ஒர்க்கை. ஆப்டிமைசர். இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் அந்த கொரிக்கான அவுட்புட்டை கொடுக்கணுங்கிறத அந்த மெத்தடை செலக்ட் பண்ணுறது தான் ஆப்டிமைசர். இப்போ நம்ம டைப் பண்ண உடனே எக்ஸிக்யூட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்துடுது. ஆனால் அது எவ்வளோ நேரத்தில் வந்தது, எத்தனை செகண்டில் வந்தது, அந்த டைமை வந்து டிசைட் பண்ணுறது ஆப்டிமைசர். அந்த அவுட்புட்டை சீக்கிரமாக கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கலாம், எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாங்கிற அந்த மெத்தடை ஆப்டிமைசர் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? நம்ம கொரி டைப் பண்ணிட்டோம்னா கொரி லாங்குவேஜ் ப்ராசஸருக்கு வந்துட்டு அந்த கொரி லாங்குவேஜ் ப்ராசஸர் ஜஸ்ட்டு அந்த வந்த டேட்டாவை டம்ப் பண்ணும். டம்ப் பண்ணதுக்கப்புறம் பார்சர் எரர் செக் பண்ணிவிட்டு ஆப்டிமைசர் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் சரியாக இருந்தால். அடுத்தது டிபிஎம்எஸ் என்ஜின். ஸோ நம்ம டேட்டா பேஸில் இன்ஜின் ஒன்று இருக்குது, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ஜின். இப்போ நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கனெக்ட் கொடுக்கும்போது அந்த இன்ஜினில் தான் அந்த ஒர்க்லாம் நடக்கும். ஸோ இன்ஜின் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான பார்ட். நம்மளுடைய பிரெயின் மாறின்னு வச்சிங்களேன். ஸோ பிரெயின் இல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங் உயிர் வாழ முடியுமா? வாய்ப்பு இருக்கா? பிரெயினும் ஹார்ட்டும் இல்லாமல் உயிர் வாழறது கஷ்டம். ஒரு கிட்னி இல்லைனா கூட 2 கிட்னி இருக்குது, 2ல் 1 வச்சு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். அதே மாதிரி மற்ற பார்ட்லாம் கூட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். பிரெயினையும் ஹார்ட்டை கூட இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்துடுது, ஏதோ பண்ண முடியும். ஆனால் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி டிபிஎம்எஸ் என்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் ஹார்ட் மாதிரி ஸோ முக்கியமான பார்ட்டு. ஸோ இங்கே தான் என்ன நடக்கும், இப்போ நம்ம கொரி டைப் பண்ணிட்டோம், எரர் செக் பண்ணிடுச்சு. அந்த எரர் செக் பண்ணி எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் தான் டிபிஎம்எஸ் என்ஜின். இப்போ அந்த டேட்டா பேஸில் கொண்டு போய் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஸோ முக்கியமாக அந்த மெமரி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே டிபிஎம்எஸ் என்ஜினுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த டிபிஎம்எஸ் என்ஜினுக்குள்ள தான் நடக்கும். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்கோம், ஃபைல் மேனேஜர், டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலில் ஃபோல்டர் தானே, அப்படி தானே,
மொபைலில் ஃபைல் மேனேஜர்னு ஒன்று இருக்குமா? என்ன இருக்கும் அதில்? நம்ம வச்சுருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்போம், அதுக்குள்ளே ஃபோட்டோ போட்டு வச்சுருப்போம். அப்புறம் டாக்குமெண்ட் வச்சுருக்கலாம், அப்புறம் நிறையா வச்சுருப்போம். ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த டிபிஎம்எஸ் என்ஜினுங்கிறது ஒரு ஃபைல் மேனேஜர் மாதிரி தான், ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே தான் நம்ம பண்ணுற கொரீஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அங்கேருந்து தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பவர் பேயில் ஒரு விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா டிபிஎம்எஸ் என்ஜின்லேருந்து தான் டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது முக்கியமான டிபிஎம்எஸ் என்ஜின் இல்லைன்னா நம்ம அந்த டேட்டாவை எடுத்து யூஸே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ஃபிசிக்கல் டேட்டா பேஸ். ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸுக்குள்ளே தான் ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட்டா பேஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸுக்குள்ளே தான் டேபிள்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ், செட்டு, ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸோட மற்ற காம்போனன்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம். டேட்டா பேஸோட முக்கியமான பார்ட்டு டேபிள். ஸோ டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான். அந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்னா டேபிளில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த டேபிள் ஃபிசிக்கல் டேட்டா பேஸுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த டேட்டா ஒரு ப்ரொசீஜராக போய் சேவ் ஆகக்கூடிய ஃபிசிக்கல் அந்த பிளேஸ் தான் ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னா அங்கே தான் நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே உள்ள டேபிளையும் இண்டெக்ஸு, ஸோ மற்ற சர்வீஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஜஸ்ட் ஒரு கொரியை மட்டும் தான் டைப் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் இவ்வளோ ஒர்க்கும் நடக்குதுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிலேஷனல் டேட்டா அப்படின்னாலே ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கு இல்லை, கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், ஸோ இந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொரு காலம்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ரிலேஷன் டேட்டா பேஸ். ஸோ ரிலேஷன் டேட்டா பேஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா MySQL, அப்புறம் MSSQL, PostgreSQL, Oracle. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்குது. அதில் முக்கியமானது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது தான். ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்சஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் டேட்டா பேஸ். நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா MS ஆஃபீஸ் கூடவே மைக்ரோசாஃப்ட் அக்சஸும் சேர்ந்தே வந்துடும். இப்போ நம்ம MSSQL தனியாக இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அக்சஸை தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நம்ம வேர்டு, எக்ஸல் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி அது கூடவே மைக்ரோசாஃப்ட் அக்சஸும் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும் நம்ம சிஸ்டமில். ஸோ அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் கூடவே வந்துடும். ஸோ இது ஒரு ஸ்மால் சைஸ் டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் டேட்டா மட்டும் தான் இருக்கும். அதாவது ரிலேஷனல் டேட்டா மட்டும்தான் இதில் இருக்க முடியும். அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இது இல்லை, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இல்லைன்னா அது ரிலேஷனல் டேட்டானே சொல்ல முடியாது. அது ரிலேஷனல் டேட்டான்னு சொல்லணும் அப்படின்னா ரோஸும் காலமும் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ரோவாவது ஒரு காலமாவது இருந்தால் தான் அது ரிலேஷனல் டேட்டா. வெறும் காலம் மட்டும்தான் இருக்குது, ரோவே இல்லை அப்படின்னா ரிலேஷனல் டேட்டான்னு எடுத்துக்க முடியாது. இப்போ ரோனா என்ன, காலம்னா என்ன? ஸோ இப்போ நம்ம ரிலேஷனல் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது ரோவுக்கும் காலமுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். ஸோ இங்கே நம்ம ரோவை எப்படி சொல்லுவோம், காலம் எப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு நேம் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஸோ ரிலேஷனல் டேட்டா இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே கொடுத்துருக்கோமா, ஸோ ஐடி இருக்குது, நேம் இருக்குது. ஸோ ஐடிக்கும் நேமுக்கும் சம்மந்தம் இருக்குமா இருக்காதா? ஸோ ஐடிங்க தான் ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ரெஜிஸ்டர் நம்பருக்கும் நேமுக்கும் சம்மந்தம் இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி ஏஜுக்கும் நேமுக்கும் சம்மந்தம் இருக்கும் இல்லையா? ஸோ ரமேஷோட ஏஜ் தான் 32. அதே மாதிரி ரமேஷோட சேலரி தான் 2000. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒன்றுங்கிற ஐடியில் உள்ள அத்தனை டேட்டாவுமே ஒரு பர்சனோடது. கரெக்டாக? அப்படி தானே? ஸோ கண்ட்ரி இந்தியாவிலேருந்து யார் வந்திருக்கானா, ரமேஷ் தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்போ நேமும் கண்ட்ரியும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலமும் பக்கத்தில் உள்ள மற்ற காலமோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் நம்ம
டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேட்டாவையும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவோம் ரிலேஷன்ஷிப்போட. இப்போ ரோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ரோனா என்ன? ஸோ நம்ம இங்கே சொல்லும்போது ரோவை ரெக்கார்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ரோனா என்ன? இப்போ நம்ம காட்டணும் இல்லையா? இதில் இந்த ஒரு ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ரெக்கார்டாக இது இப்படிதானே? ரமேஷோட ரெக்கார்டு இந்த ஒரு ரோவில் இருக்கா? இப்போ கண்ட்ரி எடுத்துட்டோமா, இதை வந்து நம்ம ரெக்கார்டுன்னு சொல்ல முடியுமா? கண்ட்ரி இத்தனை கண்ட்ரி இருக்குது, யாரோடது அது? வெறும் ஒரு காலம் மட்டும் எடுத்துட்டோம்னா அது ஒரு டேட்டான்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு ரோவை எடுத்துட்டா ஒருத்தரோட டேட்டான்னு சொல்லலாமா? ஸோ ஒன்றுங்கிறது ஐடி, நமக்கு இந்த காலமே இல்லைன்னா கூட ஒன்றுங்கிறது ஏதோ ஒரு ஐடி, ஒரு நம்பர்னு தெரியும். ஸோ ரமேஷுங்கிறது நேம்னு தெரியும். ஸோ 32ங்கிறது ஏஜ்னு தெரியலாம். ஸோ இந்த காலம் ஹெட்டர் காலமே இல்லைனா கூட ஒரு ரோ வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் அதை ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரோவை நம்ம இங்கே டேட்டா பேஸில் சொல்லும்போது ரோவுக்கு இன்னொரு நேம் வந்து ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இதை இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஒரு ஹரிசாண்டல் என்ட்ரி. ஸோ டேபிளோட ஹரிசாண்டல் என்ட்ரி, எந்த டேபிள் எடுத்தாலும் ஹரிசாண்டல் என்ட்ரியாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ரெக்கார்டாக தான் இருக்கும். அது 4 காலம் உள்ள டேபிளாகவும் இருக்கலாம், 40 காலம் உள்ள டேபிளாகவும் இருக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் ஒரு ரோங்கிறது கண்டிப்பாக ரெக்கார்டாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கிறீங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ, இது முக்கியமான பார்ட்டு. ஸோ ரோனா ரெக்கார்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோ. ஸோ ரெக்கார்ட்னா என்ன அப்படின்னு போட்டுட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது காலம். ஸோ காலமுக்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ காலம் வந்து நம்ம ஃபீல்டுன்னு சொல்லலாம், ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த நேமில் தான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம டேட்டா பேஸை ஸ்டார்ட் பண்ண உடனே ரோ காலம்லாம் சொல்ல மாட்டோம். ஒன்று ஃபீல்டுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ரெக்கார்டு. ஸோ ஃபீல்டு ஆர் ரெக்கார்ட். ஸோ ஆட்ரிபியூட் ஒரு சில இடத்துல ஆட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே காலமுக்கு இன்னொரு நேம் தான் ஃபீல்டு ஆர் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த காலமில் என்ன இருக்கும்? ஸோ ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டோம். காலமில் என்ன இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக இருக்க வேண்டியது டேட்டா டைப் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நேம் வந்து நேம் எப்படி இருக்கும்? ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவில் தானே இருக்கும், நம்பரில் இருக்குமா நேமு? 35 அப்படின்னு ஒரு நேம் வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ நேம்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி நேம் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமசாமி, ராமன். ஸோ இதே முஸ்லீமாக எடுத்துட்டோம்னாக்கா ஒரு சில நேம், ஒவ்வொரு அந்த ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் நேமாக தானே இருக்கும், கூப்பிட்றதுக்காக தான் நேமே. ஸோ இப்போ நம்ம காலமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐடிங்கிறது நம்பராக தான் இருக்கணும், கரெக்டாக? இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது நம்பரும் இருக்கும், ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூஸும் இருக்கும். ஏபிசிடியில் ஒரு கேரக்டர் இருக்கும், நம்பரும் சேர்ந்துருக்கும், நியூமரிக்கல் வேல்யூவும் சேர்ந்துருக்கும். ஸோ அதே மாதிரி நேம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்ஃபாபெட்டிக் A to Z தான் இருக்கணும். அதே மாதிரி சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹோல் நம்பரும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனும் வரலாம், அப்படி தானே? இப்போ 2050 பைசா அப்படின்னு கொடுத்தா 2000.50 அப்படின்னு தானே கொடுப்போம். ஸோ அதில் 2000 இருக்கலாம், 2050 பைசாவும் இருக்கலாம். ஸோ சேலரினா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டா டைப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐடி எடுத்திருந்தோம், அதுக்கடுத்தது வந்து நேமு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், சேல்ரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஒரு டேட்டா டைப்பை அங்கே ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ நேம்னு எடுத்துக்கிட்டால் நேமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர் எங்கே கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் 11th 12th. சரி, இங்கே பாருங்கள். இப்போ காலமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ன டேட்டா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவோட நேம் இருக்கணும், கூட டேட்டா டைப் இருக்கணும். இப்போ நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கும். ஸோ நேம்னா ஒரு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து கேரக்டர். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக கேரக்டர், என் வேர் கேர், வேர் கேர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 ஸ்ட்ரிங்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து சைஸை பொறுத்து மாறும். ஸோ எவ்வளோ லென்த் யூஸ் பண்ணுறோம். ஸோ நேமே பார்த்தீங்கன்னா வெறும் நிலன் அப்படின்னு ஒரு 5 லெட்டரில் கொடுக்கலாம், 5 கேரக்டரில் கொடுக்கலாம். இதுவே நீங்கள் மாஹேனாம்லாம் போனீங்க, ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா 4 பேரை சேர்த்து ஒன்றா வச்சுருப்பாங்க. சத்யநாராயண சிவசுப்ரமணிய பிரபு அப்படின்னு வச்சுருப்பான். ஓகேவா? அந்த லைனே பத்தாது, அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்போம் நேம் எழுதுறதுக்கு. 4 லைன் வளைச்சி எழுதியிருப்பாங்க. அவங்க தாத்தா பேர், தாத்தாவுக்கு தாத்தா பேர், அவங்க அப்பா பேர், அவன் பேருன்னு சொல்லிட்டு லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம நேமை நோட் பண்ணும்போது எத்தனை கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி டேட்டா டைப்பே மாற்றணும். ஸோ வெறும் கேரக்டர் அப்படின்னாக 20 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதில் சிஹெச்ஏஆர் அப்படின்னா என் வேர் கேர்னு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 128 லென்த் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப்பை வந்து மாற்றணும். ஸோ நீங்கள் இதுவே சேலரியை நீங்கள் ஒரு காலமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெசிமல் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ டெசிமல் அப்படின்னா புள்ளி வச்சு நீங்கள் அங்கே வேல்யூ கொடுப்பீங்க. ஸோ 2050 பைசா அப்படின்னா நீங்கள் அதை இன்டீஜரில் கொடுக்கக்கூடாது. ஸோ இன்டீஜர்னால் நம்பர்ஸ். ஸோ நம்பரை அந்த காலமில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ ஐடி அப்படின்னா நம்பர், வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அதை இன்டீஜர்னு கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சேலரினா டெசிமலில் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு காலமில் உள்ள எல்லா டேட்டாவுமே சேம் டேட்டா டைப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு காலமில் நேம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நேமில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளது வேர் கேர், 3வது ரோவில் உள்ளது என் வேர் கேர்னு மாற்றக்கூடாது. அந்த காலமுக்கு என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோமோ அதே டேட்டா டைப் தான் அந்த காலமில் நீங்கள் கொடுக்குற மற்ற எல்லா ரெக்கார்டுக்குமே இருக்கணும். ஓகே, ரெக்கார்டுங்கிறது ரோ. ஸோ ரோவில் நீங்கள் டைப் பண்ணுற எல்லா வேல்யூமே ஒரே காலமுக்கு தான் வரப்போகுது. அப்போது அந்த ஒரு காலமுக்கு கொடுக்குற டேட்டா டைப் தான் எல்லா ரோவில் உள்ள டேட்டாவுக்குமே அப்ளிகபிள் ஆகும். சொல்கிறது புரியுது என்ன சொல்கிறேன்னு? புரியல தானே? புரிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாரு, எக்ஸாம்பிளே சொல்கிறேன் பாரு. ஸோ இப்போது ஐடிங்கிறது ஒரு காலம். ஓகேவா? ஸோ இந்த காலம் ஐடிங்கிறதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா வெறும் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அப்போது ஐடிக்கு நம்ம இது ஐடி இங்கே டிக்ளேர் பண்ணும்போது ஐடிக்கு ஒரு டேட்டா டைப்பையும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ ஐடி இது என்ன ஐடி அப்படின்னா இங்கே நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அப்போது ஐடியோட டேட்டா டைப்பு இன்டீஜர். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் இதில் உள்ள எல்லா டேட்டாவுமே இருக்கணும். நீங்கள் இன்டீஜர்னு இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏபிசிடின்னு இங்கே ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது தப்பான டேட்டா. ஓகேவா? நீங்கள் ஹெட்டர் ரோ, அதாவது இந்த காலமில் நீங்கள் கொடுக்குற டேட்டா டைப் தான் இந்த ஆட் பண்ணுற எல்லா டேட்டாவுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நேமை வந்து வேர் கேர் இல்லை கேரக்டர் இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். அதில் இங்கே நேமுங்கிற இடத்துல ஒரு 35 40ன்னு டைப் பண்ணிங்கன்னா அது தப்பான டேட்டா. ஓகேவா? ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸே தப்பாகிடும். அப்புறம் அடுத்து ஏஜ். ஸோ ஏஜும் வந்து இன்டீஜர் தான். ஸோ நீங்கள் ஏஜ்னு கொடுத்துட்டு அதோட டேட்டா டைப்பு இன்டீஜர்னு தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட்லேயே வந்து இன்ட்டு 32 இன்ட்டு 64. ஸோ நீங்கள் எந்த சைஸில் டைப் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் டைப் அப்படின்னாக்கா 4 டிஜிட்டில் கொடுக்க போகிறீங்களா, 5 டிஜிட்டில் கொடுக்க போகிறீங்களா, 10 டிஜிட்டில் நம்பரை டைப் பண்ண போகிறீங்களா, அந்த டிஜிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா டைப்பையும் நீங்கள் மாற்றணும். காமனாக இன்டீஜர்னு ஒன்று கிடையாது. ஸோ காமனாக இன்டீஜர்னால் அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது. ஒரு 10 டிஜிட் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ 10க்கு மேலே போச்சுன்னா இன்டீஜர் கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வேறு டேட்டா டைப், இன்டீஜர்லேயே வேறு ஹையர் டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெசிமல். ஸோ டெசிமலில் தான் கொடுக்கணும். இன்டீஜர் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா புள்ளி வந்துட்டாலே இன்டீஜர் கிடையாது, டெசிமலில் தான் வரும். சிட்டிங்கிறதும் ஒரு கேரக்டர் டைப் தான். ஸோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். கண்ட்ரியும் கேரக்டர் டைப்பு தான். அதில் நீங்கள் என்ன சைஸில் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என் வேர் கேரா இல்லை வேர் கேராங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ டேட்டா டைப்பை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு காலமில் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது காலம் நேம் கொடுக்கணும், கூட காலம் கூடயே டேட்டா டைப்பும் சேர்த்து டைப் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா?
ஸோ ஃபீல்டுனா என்ன, ரெக்கார்ட்னா என்ன? ஸோ ரெக்கார்டுங்கிறது ரோ தான் ரெக்கார்டுன்னு சொல்லியிருப்போம், காலம் தான் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கோம் இங்கே. ஓகேவா? ஒவ்வொரு ரோவும் ரெக்கார்டு, ஒவ்வொரு காலமும் ஃபீல்டு. ஸோ இந்த காலமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆட்ரிபியூட். ரோவுக்கு ரெண்டே தான், ரோ அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட். ஃபீல்டுக்கு மட்டும் இன்னொன்று இருக்குது, ஆட்ரிபியூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நல் வேல்யூ. ஸோ நல் வேல்யூனா என்ன? இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸில் டேட்டாவை க்ரியேட் பண்ணும்போது நல்லுனா என்ன? வாட் இஸ் மீன் பை நல்? எம்டி, நத்திங். அதுதான் வந்து நல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எம்டியாகவும் டைப் பண்ண முடியும். டேட்டா பேஸில் டேட்டா கொடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அங்கே வந்து எம்டியாக நம்ம அப்படியே எம்டியாக விடக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நல்லுன்னு கொடுப்போம். ஸோ நல்லுன்னு கொடுத்தா அந்த இடம் நல்லுன்னு டைப் ஆகலாம், இல்லை எம்டியாகவும் இருக்கலாம். நீங்கள் டேட்டாவை ஆட் பண்ணும்போது எம்டியாக கொடுத்தீங்கன்னா எரர் வரும். இப்போ இங்கே டேட்டாவை நீங்கள் இன்புட்டை இன்சர்ட் பண்ணும்போது ஒரு இடத்த மட்டும் எம்டியாக விடக்கூடாது. அதாவது ஒரு காலமோட வேல்யூ மட்டும் எம்டியாக விட்டிங்கன்னா அந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம நல் அப்படிங்கிற அந்த டைப்பை நம்ம அங்கே டைப் பண்ணணும். ஸோ எம்டியாக தான் விட போகிறீங்க அப்படின்னா நல்லுன்னு டைப் பண்ணால் எம்டி ஆகிடும். டைப் பண்ணாமல் விட்டிங்கன்னா எரர் வரும். ஓகேவா? ஸோ நல் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நல்லுங்கிற வேல்யூவை நீங்கள் அங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நம்ம டேட்டா பேஸில் முக்கியமான பார்ட்டு நல்லு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுக்குறோன்னு வைங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கா? இருக்கா? எல்லாருக்குமே உண்டா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ப்ரொசீஜர் கிடையாது. நேமு இனிஷியல் தான் இருக்கே தவிர ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் இனிஷியல் தான் கொடுப்போம், இல்லை அப்பா பேரை கொடுப்போம். அது தமிழ்நாட்டில் மேண்டட்ரி கிடையாது. ஆனால் இதுவே நார்த் இந்தியா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மேண்டட்ரி. லாஸ்ட் நேம் இல்லாமல் நீங்கள் எந்த இன்புட்டுமே கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு டேட்டா, இப்போ உங்கள் காலேஜ் எடுத்துங்க, காலேஜில் டேட்டா வாங்குகிறோம். நீங்கள் நார்த் இந்தியாவில் உள்ளவங்க படிக்கிறாங்க. சேர்மன் தான் சொன்னார், டெல்லியிலேருந்து வந்து படிக்கிறாங்க, மணிப்பூர்லேருந்து வந்து படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? இது ஆமாம். அதர் ஸ்டேட் இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம் வைங்க. ஸோ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸோ ரெண்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் நேம்னா நம்ம நேம் இருக்கும், லாஸ்ட் நேமுக்கு பதிலாக நம்ம அப்பாவோட பேரோ இல்லை இனிஷியலோ கொடுப்போம். இதில் இன்னொரு மிடில் நேம்னு ஒன்று இருக்குது, நார்த் இந்தியா சைடு அதுவும் உண்டு. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அது மாதிரி 3 காலம் இருக்குன்னு வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துடலாம். மிடில் நேம் என்ன டைப் பண்ணுவீங்க? சார் ராமச்சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது மிடில் என்ன போடுவீங்க? சரி, நீ சொல்லுங்க. ராமச்சந்திரன் இருக்குது, ஓகே. நிலன்னு இருக்குது ஒரே ஒரு பேர், என்ன பண்ணுவீங்க? நிலன், அவங்க அப்பா பேர் முகிலன். நிலன், அவங்க அப்பா பேர் முகிலன், இவ்வளோதான் இருக்குது. இது எனக்கு மிடில் நேம்லையும் டைப் பண்ண எப்படி பண்ணுவீங்க? அப்படிலாம் போடக்கூடாது. ஸோ நீங்கள் ஃபேமிலி நேம்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ஃபேமிலி நேம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஓகேவா? இந்த ஃபேமிலி நேம்னு ஒரு காலம் வச்சுருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கு ஃபேமிலி நேம் போட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கா ஃபேமிலி நேம்னு ஒன்று? பேச்சு வழக்கில் கூப்பிடுவாங்க, ஆனால் சர்டிஃபிகேட்டில் இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு 3 காலம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த இல்லாத இடத்த எப்படி தானே விட்டாகணும். ஒரு காலேஜிலே ஒரு டேட்டா பேஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஃபேமிலி நேம்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இல்லாத இடத்துல எம்டியாக தான் விடணும், ஆனால் டேட்டா பேஸில் எம்டியாக விட முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாட் நல், ஸோ நல்லுங்கிற இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி எம்டியாக நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ காலேஜ் மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ஏன்னா காலேஜில் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக உள்ளவங்க
ஃபாரினர்ஸ் கூட வந்து படிக்கலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து படிப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ், ஆப்ரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து படிப்பாங்க. ஓகேவா? ஆப்பிரிக்காவிலேருந்து, சவுத் ஆப்ரிக்கா, அதே மாதிரி நைஜீரியா, டே ஸ்காலர்ஸில் வந்து எப்படி படிக்க முடியும்? யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கி இல்லை வந்து படிப்பாங்க. ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த நேமில் வேரியேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், ஃபேமிலி நேம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்த டேட்டா டைப்பை, இந்த நல் வேல்யூ அப்படிங்கிற இந்த டைப்பை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இல்லாத நம்ம டைப் பண்ணவே முடியாத இடத்துல எம்டியாக விடாமல் நல்லுங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு இது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வரில் நம்ம என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம்? ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இப்போ அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அதில் 2 இருக்குது. ஒன்று டிஎஸ்கியூஎல், ANSI SQL. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எது? கண்டுபிடிங்க பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுறது ANSI SQL தான். ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ANSI ஸ்டாண்டர்டு தான். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் ANSI ஸ்டாண்டர்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் 1989 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ANSI ஸ்டாண்டர்டு தான் SQL யூஸ் பண்ணுறாங்க. TSQL யூஸ் பண்ணுறதே இல்லைனான்னு கேட்டிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணுறோம். ANSI ஸ்டாண்டர்டுக்கும் TSQLக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ 99% ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ரெகுலேஷன் படி ANSI SQL தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம எங்கெல்லாம் இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ முக்கியமாக ERP. ஸோ எல்லா பெரிய பெரிய கம்பெனிலையும் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ERPங்கிறது. அதே மாதிரி CRM. ஸோ இகாமர்ஸ் வெப்சைட் எல்லாமே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு வச்சுருப்பாங்க. இகாமர்ஸ் வெப்சைட்ஸ், அதே மாதிரி சேல் பண்ணுறவங்க எல்லாருமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா சேல்ஸ் கம்பெனியுமே CRMனு ஒரு போர்ட்டல் வச்சுருப்பாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஏன் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸ்டேருந்து கொரிஸ் வரும், எங்களுக்கு சரியில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரெனால்ட்டில் போயிட்டு ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ரெனால்ட் ட்ரைபர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2500 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போய் நம்ம சர்வீஸுக்கு ஃப்ரீ சர்வீஸ் போய் விடுறோம். ஸோ விடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ சர்வீஸுக்கு ஆயில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூலண்ட்லாம் செக் பண்ணி வண்டியில் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஒரு பில்லு ஒன்று போடுவாங்க. ஸோ ஃப்ரீ சர்வீஸுக்கு ஏன் பில்லு போடுறோம்? ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது லேபர் சார்ஜ் மட்டும்தான் ஃப்ரீ சர்வீஸில் வரும். மற்றபடி பார்ட்ஸ் எல்லாமே பே பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லிவிட்டு எதுக்கு பே பண்ண சொல்கிறீங்கன்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்குற அந்த ஆன்சர் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அந்த பர்டிகுலர் அந்த ஷோரூம் பற்றி ஏதாவது ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த ஃபீட்பேக்லாம் கொடுக்கறது இந்த CRM அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் மூலிமா தான், இந்த போர்ட்டல் மூலிமா தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதும் இந்த SQL சர்வர் தான். ஸோ SQL சர்வரில் தான் அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி HRMS. ஸோ இது பார்த்திங்கன்னா ரயில்வேல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா உள்ள எம்ப்ளாயியை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா பேஸ். காலையிலே சொன்னோம் இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அட்ரன்ஸு இதெல்லாமே டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கும் இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். அடுத்த வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா வெப்சைட், அப்புறம் ஆப்பு. ஸோ இது எல்லா டேட்டாவுமே டேட்டா பேஸ் தான் ஸ்டோர் ஆக போகுது. அடுத்தது டேட்டா வேர்ஹவுசிங். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா இப்போ நமக்கு பொலிட்டிக்கல் சம்மந்தமாக சர்வேஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எடுப்பாங்க. இப்போ அடுத்த வருஷம் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? அது அனலிட்டிக்ஸ் பண்ணுற பர்பஸுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்கணும், யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க யார் மைனாரிட்டியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது
எவ்வளோ முஸ்லீம்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஹிந்து இருக்காங்க, ஹிந்துவில் இந்த ஜாதிக்காரங்க எவ்வளோ இருக்காங்க, அந்த ஜாதிக்காரங்க எவ்வளோ இருக்காங்கன்னு ஜாதி வாரியாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாமே இந்த டேட்டா வேர் ஹவுசிங், ஸோ அனலிட்டிக் பர்பஸுக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல டேட்டா எடுக்கணும், எடுத்து ஸ்டோர் பண்ணணும், அதுக்கப்புறம் அனலைசிஸ் பண்ண முடியும். டேட்டா எடுக்க அனலைசிஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கு கூட எடுக்கணும் அப்படின்னா, இப்போ சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போயிட்டு முதல்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டாவை செக்ரிகேட் பண்ணணும். ஸோ அதில் முஸ்லீம்ஸ் எவ்வளோ, கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ, ஹிந்துஸ் எவ்வளோ, ஹிந்துவில் இந்த பர்டிகுலர் ஜாதிக்காரங்க எவ்வளோ, ஸோ நிறைய ஜாதிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அது 100-200 இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அதை பிரிக்கணும். ஸோ அது மாதிரி முஸ்லீம்ஸ் எடுத்தால் அதில் ஒரு 3-4 பிரிவு இருக்குது, அதில் அவங்க என்ன அதை பிரிக்கணும். அதுக்கப்புறம் கிறிஸ்டின் எடுத்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து 4 தலைமுறையாக யார் கிறிஸ்டினாக இருக்கா, இந்த தலைமுறையில் யார் கிறிஸ்டினாக மாறினது, ஸோ அது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிப்பாங்க. அதுக்கு டேட்டா வேர் ஹவுசிங்கில் இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். அடுத்து இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், இன்னும் நிறைய ஈபே, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா அங்கே உள்ள ஃபோட்டோஸ், அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கஸ்டமரோட டேட்டா, ஸோ கஸ்டமர் டேட்டா அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ்ஸு, நம்மளுடைய கார்டு டீட்டெயிலு நம்ம வெப்சைட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் பேயில் பண்ணுறோமா, இல்லை கார்டில் பண்ணுறோமா, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, ஸோ நம்ம பர்சனல் நம்ம கஸ்டமரோட டீட்டெயில் எல்லாமே அதில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இன்வென்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இன்வென்ட்ரி தான். ஸோ மொபைல் எடுத்துகிட்டா மொபைலில் நிறைய பிராண்ட் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு வருதா, இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே மேலே சர்ச் பார் ஒன்று இருக்குமா, சர்ச் பார் இருக்கும் இல்லையா, சர்ச் பாரில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் 20,000லேருந்து 30,000க்குள்ளே 5G மொபைல் வேணும் அப்படின்னா சர்ச் பண்ணுவோம். இது சர்ச் பண்ணாலே அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வருதா, டேட்டா பேஸில் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது. ஸோ அது எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அதுக்கும் இந்த SQL சர்வர் யூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம காலையிலே பார்த்துட்டோம், ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வர் ஹிஸ்ட்ரி 89ல் ஆரம்பித்து 2022, இப்போ நம்ம யூஸ் பண்ணது 25 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இதோடு என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப நேரமாக தான் சொல்லிட்டுருக்கேன் நான், இதோட நிறுத்திடுவோம், போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம SQL சர்வரில் கேஸ் சென்சிட்டிவிட்டி. ஸோ நம்ம SQLில் கொரிஸ் டைப் பண்ணும்போது நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் டைப் பண்ணால் போதும். அதை ஃபுல்லாக கேபிட்டல்லையும் பண்ணலாம், ஃபுல்லாகவே ஸ்மார்ட்லேயும் டைப் பண்ணலாம், கேபிட்டல் ஸ்மாலை மிக்ஸ் பண்ணி டைப் பண்ணலாம். எல்லாமே கொடுத்துருக்கோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாகவே கேபிட்டலில் டைப் பண்ணியிருக்கோம், ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்மார்ட்டில் டைப் பண்ணியிருக்கோம், அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். மூணாவதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மாலை ஆல்டர்னேட்டாக டைப் பண்ணியிருக்கோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த கொரியை டைப் பண்ணாலும் அதோட மீனிங் சேம் தான். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சில லாங்குவேஜ் பைத்தன், C++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வேறு டைப்பில் நீங்கள் டைப் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி கேரக்டராக எடுத்துக்கும், தனித்தனி டைப்பாக எடுத்துக்கும். ஆனால் இங்கே SQLை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ கேஸை பேஸ் பண்ணி அது வேறு டைப்பாக ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அது SQL சர்வர் எதை பார்க்கும் அப்படின்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, கொரி டைப் கரெக்டாக இருக்கா, கொரியோட ஃபார்மட் கரெக்டாக இருக்கா. ஸோ அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டால் போதும். மற்றபடி நீங்கள் கேபிட்டல் ஸ்மால் இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதோட முடிச்சுட்டு